Hi all, welcome to Market Profile Deep Learn section. ஸோ இன்னியோட டீப் லேர்ன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அகெயின் மார்க்கெட் ப்ரொஃபைலோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் மார்க்கெட் இட் செல்ஃப், நாட் ஓன்லி இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் பட் மார்க்கெட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அண்ட் மோரோவர் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் நிறைய டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறோம், நிறைய விதமான கான்செப்ட்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் அண்ட் ட்ரூ அண்ட் ஃபேக் திங்ஸ் எல்லாமே டிஃபர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கிறத விட மார்க்கெட் ப்ரொஃபைல் வி ஆர் யூஸிங் ஆஸ் அ டூல் டு ஐடென்டிஃபை ஆர் டு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வந்து மார்க்கெட்டில் பிஹேவ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ வித் தட் நோட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், பட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆஸ் வெல் அஸ் இன் மார்க்கெட். ஸோ இந்த கான்செப்ட் பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டைம் கிளாக் ஆஃப் மார்க்கெட். அதாவது ஒரு மார்க்கெட்டோட டிபிஓ கவுண்ட் வச்சு, நம்ம டிபிஓன்றது மார்க்கெட் ப்ரொஃபைலில் தட் இஸ் அ பேஸ் கான்செப்ட் இல்லையா? ஸோ ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ரொஃபைல் எப்படி அப்பியரன்ஸ் கொடுக்குது அப்படின்றனா டிபிஓஸை பேஸ் பண்ணி தான் அதோட அப்பியரன்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் இஸ் டிஃபைன். அந்த ஸ்ட்ரக்சர் வில் கிவ் யூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வெதர் ட்ரூ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் மார்க்கெட் ஆர் ஃபேக் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் மார்க்கெட்டில். சே ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் ஸ்டாக் வைஸ் ஒரு மாதிரி இருக்கும், கமோடிட்டி வைஸ் ஒரு மாதிரி இருக்கும், கிரிப்டோ வைஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். பட் இன் ஜென்ரல் மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி அதுலேருந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டைம் கிளாக் ஆஃப் மார்க்கெட் வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குங்க. பட் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷனாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 0 to 18 கான்செப்ட். அதாவது ஒரு டிபிஓ கவுண்ட் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 18. ஸோ 0 to 18 இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு பிஹேவியரை காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் அக்குமுலேஷன் ஸ்டேஜ். நிஃப்டி அட் த டைம் ஆஃப் ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் ஸ்டேஜில் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த அக்குமுலேஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இந்த ஜோன்குள்ளேயே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் மூமெண்ட்ஸ் ஆர் ட்ரெண்டிங் டேஸ் எல்லாம் இந்த ஜோனுக்குள்ளேயே நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டிங் டே, அப் சைடான ட்ரெண்டிங் டே. இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடான ட்ரெண்டிங் டே. அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ அ டவுன் சைட் ட்ரெண்டிங் டே பட் விதின் த ஜோன். ஒரு ஜோனுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் ட்ரெண்டிங் டேஸாக இருந்தாலும் அது வந்து அப் சைடாக இருக்கட்டும் டவுன் சைடாக இருக்கட்டும், பட் ஒரு ரேஞ்ச்குள்ளே மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா வி ஹாவ் டு பி மச் மோர் கேர்ஃபுல். மார்க்கெட் அந்த அடுத்த ரியாக்ஷனுக்கு ரெடி ஆகுது, அடுத்த சோர்ஸ்க்கு ரெடி ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு வந்து இன்டர்னல் கிளாக் மூலயமா வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் ஆகஸ்ட் 2024. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4-5 டேஸ் இந்த அக்குமுலேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து மர்ஜிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது மர்ஜ் டு லெஃப்ட். ஒரு ப்ரொஃபைலையும் நீங்கள் மர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிகாஸ் உங்களோட பிஓசிஸ் ஆர் பிபாக்ஸ் எல்லாமே ஒரு அலைண்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் மர்ஜ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிபிஓ கவுண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த டிபிஓ கவுண்ட்ஸ் வந்து செட்டிங்ஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதுலேருந்து நீங்கள் வந்து எப்படி டிபிஓ கவுண்ட் எடுக்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த டிபிஓ கவுண்ட் ஆஃப் லாஸ்ட் 3 to 4 days ஆஃப் ப்ரொஃபைல் இஃப் யூ சி இதில் வந்து 0 to 18 இருக்கு இல்லையா? ஸோ மேக்ஸிமமாக எனக்கு வந்து 19 வந்து இந்த டிபிஓ சைஸில் இருக்குது. ஸோ 0 to 18 வரையும் எனக்கு என்னன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒரு டிபிஓ கவுண்ட் அந்த இடத்துல எனக்கு பில்ட் ஆகுது அப்படின்னா தெர் இஸ் அ ஹை சான்ஸ். நான் அகெயின் வந்து 100% சான்ஸ் சொல்லலை, ஹை சான்ஸ் சொல்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் டிஃபர்ஸ். ஓகே, ஸோ தெர் இஸ் அ ஹை சான்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் மே கண்டினியூ இன் தட் டைரக்ஷன். அதாவது 0 to 18 numbers of TPO and 0 is the minimum, maximum is 18. ஸோ மேக்ஸிமமாக 18 கிட்ட உங்களுக்கு டிபிஓட அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா டிபிஓட கவுண்ட்டை வந்து நீங்கள் மர்ஜ் பண்ணி ஒரு 4 நாளோட ப்ரொஃபைலை இண்டிவிஜுவல் இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் 4 days merge together and you are finding 18 as a total count or more than 18.
உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, then there is a high chance or the high probability of the trend may continue. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்க நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆயிருக்கு பாருங்க. ரைட் ஃப்ரம் திஸ் லெவல், நம்ம பார்த்த லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,400. ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு 0 to 18ஓட கான்செப்ட் வந்து இருந்தது இல்லையா? ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக கண்டினியூ ஆயிருக்கு பாருங்க. அண்ட் ஃப்ரம் 24,400 மார்க்கெட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா 25,400. ஸோ நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டை கண்டினியூஷன். இது எல்லாமே இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ். ஸோ ஒரு ப்ரொஃபைல நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ரேலி ஆக போகுது. எய்தர் 1000 பாயிண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை 500 பாயிண்ட்ஸாக இருக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் மே டிஃபர், பட் மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரெண்டை கண்டினியூ ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, ட்ரெண்டு ஸ்ட்ராங் ஆகுது, டைரக்ஷன் ஃபைன் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் வந்து டைரக்ஷனை ஃபைன் பண்ணாத வரையும் தான் ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்க முடியும். ஸோ டைரக்ஷனை ஃபைன் பண்ணிட்டாங்கன்றதுனால மார்க்கெட் ஸ்டார்டட் டு மூவ் ஆன் அப்வர்ட் டைரக்ஷன். வை? பிகாஸ் தட் கவுண்ட் ஹஸ் அச்சீவ். ஸோ இதை வந்து நம்மளுக்கு அப் சைட்லேயும் நடக்கலாம், டவுன் சைட்லேயும் நடக்கலாம். அதுக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம மூமெண்ட் ஆன் அப் சைட் ஆர் மூமெண்ட் ஆன் டவுன் சைடை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் மார்க்கெட் ப்ரொஃபைலில் டீட்டெயிலாக நம்ம படிப்போம் இந்த நெக்ஸ்ட் கிளாஸஸ். பட் ஸ்டில் ஒரு இன்சைட்டும் ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்செப்டும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆர் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆர் நெக்ஸ்ட் மந்தோட ட்ரேட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை நெக்ஸ்ட் டேவோட ட்ரேட் செட்டப்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு எக்ஸ்பெக்டடான மெத்தட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வித் தட் நோட், இன்டர்னல் டைம் கிளாக் ஆஃப் மார்க்கெட் வந்து 0 to 18 கான்செப்ட், தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆர் த பார்ட் 1. ஸோ இது தொடர்ச்சியாக நம்ம பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் பார்த்துட்ருக்கு. இனிமேல் வீடியோஸ் வந்து வரும் ரெகுலராக. ஸோ 0 to 18 கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, எஸ் மார்க்கெட் ஹேஸ் ஃபவுண்ட் த ட்ரெண்ட் கண்டினியூஷன். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, ட்ரெண்டு கண்டினியூ ஆகி ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் டிபிஓ கவுண்ட். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ரொஃபைலோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, மோர் தென் ப்ரொஃபைலை வந்து ஒரு ப்ரொஃபைலாக பார்க்குறத விட ஒரு ப்ரொஃபைலை எவ்வளோ பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து ட்ரேடு கன்விக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலோட கோர் கான்செப்ட். ஸோ வித் தட் நோட், நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. அண்ட் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.